ஹாய் எவ்ரி ஒன். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியா மேப். இந்த இந்தியா மேப் வந்து ஒரு புதுசாக இருக்கும் எல்லாருக்கும். நான் இது ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோவில் ஒரு தடவை காட்டியிருக்கேன். இந்த இந்தியா வந்து ட்ரீம் ஆஃப் மதர். எந்த மதர் அப்படின்னா அரபிந்தோ ஆஷ்ரம் மதர். அவங்க வந்து ஷீ ட்ரெம்ட் இந்த மாதிரி ஒரு இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ட்ரீமாக இருந்தது. எனக்கு கூட அதுதான் ட்ரீம். என்ன இப்போ நடக்கலைனாலும் நம்ம குழந்தைங்க காலமும் இல்லை அதுக்கடுத்த ஜென்ரேஷன் கூட இந்த மாதிரி ஒரு இந்தியாவை பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா காம்ப்ரைசிங் பாகிஸ்தான் ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நேபாள், மியான்மர், பர்மா, மியான்மர், சிலோன், எல்லாம் ஸ்ரீலங்கா, இது எல்லாம் சேர்ந்த ஒரு இந்தியாவாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அது வந்து எப்போ நடக்குங்கிறது தெரியல. எப்பவும் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், எப்போ நம்ம ஒரு வீட்டிலையே அதுக்கு முன்னாடி ஒன்று நாங்கள் வந்து வெக்கேஷனில் இருந்ததுனால ரொம்ப எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நேரம் தான் ஜில்லுன்னு இருக்குது, அப்புறம் வந்து இதாகிடுது, ஹாட்டாக தான் இருக்குது. வெக்கேஷனில் இருந்தப்பவே அப்போவே 2 வீடியோ போட்டிருந்தேன். பட் இந்த நியூஸ் அதான் பஹல்காம் அந்த நியூஸ், அந்த காஷ்மீர் அந்த இஷ்யூ வந்தப்போ அதை பார்த்தோன்னு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது இந்த வெக்கேஷன் டைமில் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இதை வச்சு தானே எல்லோரும் காஷ்மீருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய வாங்க, எல்லாம் விசிட் பண்ணுங்கள், டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக திரும்பி அவங்க கால் ஃபார் பண்ணதெல்லாம் வச்சு தான் நிறைய வந்து இந்த சம்மரில் வந்து எல்லோரும் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. பட் என்ஜாய் பண்ண போனவங்கள, பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி போனவங்கள ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒரு துவேஷம்! இது வந்து நம்ம டெரரிசம்ங்கிறது எப்படின்னா வீட்டுக்கு இப்போ ஒரு இதுலேயே வந்து என்ன ஆகுது, ஒரு கண்ட்ரி விதின் த ஸ்டேட் அதெல்லாம் வரும்போது ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க இல்லையா, மர்டர் பண்ணுறப்போ அது மர்டராக இருக்குது. இந்த டெரரிசம்ங்கிறது வெளியிலேருந்து வர்றான் பார்த்தீங்களா, வேறு கண்ட்ரியிலேருந்து பெனிட்ரேட் பண்ணி வந்து இங்கே இருக்கிற அன்அஃபிஷியலாக வந்து செய்கிறான் பாருங்கள். ஏன்னா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டு வார் இல்லையா, அது இன்னும் அது வார் வரப்போகுது. பட் டெரரிசம்ங்கிறது அவங்க எதுக்காக வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா வார் வரணும் தான். ஒரு சாதாரண கண்ட்ரி, சின்ன கண்ட்ரியாக இருக்கிற ஒரு எதுலேயுமே இன்னும் டெவலப் ஆகாமல் அண்டர் டெவலப்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரி வாடா அப்படின்னு சொன்னால் யானை மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரி சும்மா விடுமா? வந்து இப்போ ஒரு எறும்பு வந்து போய் செய்யுமா, சும்மாவாது எப்படின்னு ஒரு யானையை வந்து இது பண்ணுமா, டிஸ்டர்ப் பண்ணுமா? ஆனால் கொஞ்சம் நேரம் தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும், அது அப்புறம் சுழட்டி போட்டுருச்சுன்னா எங்கேயோ போயிடும், நம்மளே மிதிச்சிடுறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வரையா அப்படின்னு கால் பண்ணுறாங்க. இதனால் இந்த ரிலிஜியன் அது இது ஃபுல்லாகவே நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டால் இது எல்லாம் யாரோட இதுன்னா முகமது அலி ஜின்னா, மிஸ்டர் முகமது அலி ஜின்னாங்கிறவர் தான் இது இனிஷியேட் பண்ணவர். முஸ்லீம்ஸ்க்குன்னு தனி தேசம் வேணும் அப்படின்னாரு. நம்ம செக்யூலரிசம்னு சொல்லி காந்தியும் நெஹ்ருவும் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அவர் இல்லை, எங்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு தேசம் வேணும், அதில் நீங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே இது. அவர் எவ்வளவோ கண்ட்ரிஸ் இருக்குது, இப்போ அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. பட் இவங்க என்ன தனியாகவே வந்து நம்ம கீழேயே இருந்துக்கிட்டு நமக்கு அப்போ இது பண்ணணும், காஷ்மீர் மேலேயே ஒரு காஷ்மீர் அவங்களோட இதுதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நல்ல ஒரு இது இல்லையா, ஸ்டேட் இல்லையா, அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வருது. இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். நம்ம காந்தி வந்து த்ரூ நான் வயலன்ஸ் தான் வி காட் ஃப்ரீடம்ங்கிறது தெரியும். அந்த நான் வயலன்ஸ் அவர் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, அகெயின்ஸ்ட் முகமது அலி ஜின்னாக்கு கூட அவர் அதான், அவரோட கூட நான் வயலன்ஸில் தான் ஹி கெப்ட் சைலன்ஸ். அப்புறம் அவரோட எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸில் தான் நெஹ்ரு அண்ட் காந்தி ஒரு விட்டு கொடுத்து தான் போனாங்க. சரி, பாகிஸ்தான் ஒரு நேஷனை தனியாக ஒதுக்கி வச்சாங்க, இங்கே எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம இருக்கோம். பட் அங்கே இருக்கிற இவங்க வந்து ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஹிந்துஸுங்கிறவங்க மேலே என்றைக்கு ஏன் உங்களுக்கு வந்து ஒரு பிரதர்ஹுட் இல்லைனாலும் ஏன் ஃப்ரெண்ட்லியாக கூட உங்களால் இருக்க முடியலன்றது தெரியல. ஏன் ஒரு நேஷன் மேலே இவ்வளோ ஒரு துவேஷம்?
இங்கே இருந்து தானே பிரிஞ்சு போயிருக்கீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு வந்து இந்த நேஷன் மேலே ஒரு இன்னும் ஒரு இது இல்லை, அஃபினிட்டி இல்லாமல் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கீங்க? அதுதான் இப்போ நீங்களே சீண்டி விட்டாச்சு, அப்புறம் அது என்ன மாதிரி முடிய போகுது? ஏன்னா எப்போவுமே எல்லாருமே ஒரு கார்டியலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நல்லது. ஈவன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கார்டியலாக இருக்கணும் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறப்போ வேறு வேறு கண்ட்ரி வந்து கார்டியலாக இருக்கிறது தான் நல்லது. அது இருந்தால் தான் அவங்களோட எல்லா இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கமர்ஷியலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெவலப்மெண்ட் அதுதானே, சும்மா இருக்கிறது டெவலப்மெண்ட் இல்லை இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மட்டும் இருக்க முடியாது. நம்ம எல்லாம் வெளியிலேருந்து தானே வாங்குகிறோம், அது மாதிரி கொடுக்குறோம் வாங்குகிறோம். பாரதி சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது தெரியல. அதான் எப்போ பாரு எங்கே எல்லா இடத்துலையும் வார். எனக்கு இப்போ 2 days பிஃபோர் தானே பாரதிதாசனோட பர்த்டே வந்தது. அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி ப்ரெசன்ட் கவர்மெண்ட், ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த கவர்மெண்ட், அப்புறம் எலெக்ஷன் மீட் பண்ணுவோம், சேஞ்ச் வில் பி தேர், சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி சேஞ்ச் இருக்கலாம் இல்லையா? நிறைய பார்த்து ஓகே, நம்ம அப்புறமா வருவோம் இந்த டாபிக். ஆனால் பாரதிதாசனோட அந்த சாங் நான் அதை தான் அந்த சந்திரோதயம் இதும்போது ரிவ்யூ பண்ணி சொன்னப்போ அந்த இதில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பாரதிதாசனோட அந்த புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அது என்றைக்குமே எட்டர்னல் போல் இருக்குது. பிகாஸ் ஆல்வேஸ் வார் 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 வார், யுத்தம் யுத்தம் யுத்தம். என்னடா யுத்தம்? ஏன் இவ்வளவு பேர் விக்டிம் சிவிலியன்ஸ் இது பண்ணி அட் த காஸ்ட் ஆஃப் சிவிலியன்ஸ் லைஃப் வந்து நீங்கள் செய்கிறது என்ன யுத்தம்? உன் பக்கமும் எவ்வளோ பேர் போகிறாங்க, எல்லாம் இதை பார்த்து கூட திருந்தவே மாட்டேங்கிறாங்கிறப்போ எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தலைவரோட சாங்னு இல்லாமல், ஆமாம் அதில் டைட்டில் சாங் அவர் வச்சுருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஏன்னா அது வந்து ஒரு விஷம் அவனுக்கு எப்படி இருக்குல்ல, கெட்ட போர் தானே எல்லா இடத்துலையும். அதை தான் அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நான். என்ன ரஷ்யா உக்ரைனு இஸ்ரேல் ஹமாஸ் எல்லாமே ஒருத்தருக்கு வார் தான். ஹிஸ்ட்ரியில் வந்து முன்னாடி ஹிஸ்ட்ரியிலேருந்து இதே தான். இவங்களாம் நம்புகிறாங்களோ இல்லையோ, மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்துலேயுமே வந்து எப்பவும் யுத்தங்கிறது என்ன ரீசனில் வரும் அப்படின்னா, விமன் அண்ட் சாயில். அதான் பொண்ணுன்னு சொல்லக்கூடாதுல, பெண். ஏன்னா பொண்ணுன்னா தங்கம் இல்லையா? ஓகே, அதாவது பெண்ணு அப்புறம் மண், இது 2 தான் வந்து உங்களுக்கு அதுதான் இனிஷியேட் பண்ணுது. அதை வந்து எப்படி யார் அதை பொசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி காட்டுறது தான் இந்த வாரே. அந்த வார் வந்து என்னோட கடைசியில் போகிறப்ப எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளவு சண்டை? முஸ்லீம் தேசம்னு ஒன்று கொடுத்து கூட அங்கேருந்து உனக்கு இந்த தண்ணியை நிப்பாட்டினா உன்னோட டெவலப்மெண்ட் என்ன ஆகும்? தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த சமயத்தில் எனக்கு நம்ம என்ன சொல்லணுன்னா, இங்கே நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கோம். முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸ் அந்த ஹிந்துஸ் அது கிடையாது. பட் இவங்க பாகிஸ்தானிஸ்க்கு வி ஹேவ் டு டீச் அ லெசன், அது இருக்குது. அதனால் the சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் லுக் ஆஃப்டர் தட். நமக்கு வந்து இப்போ யூடியூபர்ஸுங்கிறவங்களுக்கு அவங்க தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து இப்போவே சில விஷயங்கள்லாம் சொல்கிறது நமக்கு தெரியாததெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ராஜாங்கம், இது அஃபிஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது நம்ம வீக்கன் பண்ணக்கூடாது. ஏதாவது சொல்லிவிட்டு வீக்கன் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது, சைலண்ட்டாக இருந்து கூட அது கோஆப்ரேஷன் தான். ஈவன் மிஸ்டர் ஸ்டாலின் கூட இந்த விஷயத்தில் நம்ம வந்து லெட் அஸ் ஹெல்ப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஸ்டாலின் பேசின ஒரு நல்ல விஷயம்னா அது இது தான் சொல்லலாம். அது மாதிரி நம்ம வந்து எப்பவும் கோஆப்ரேஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா நேஷனோட செக்யூரிட்டிக்கு அது லேப்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். நிறைய நம்மகிட்டையும் ஆர்ம்ஸ் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது. அதை வச்சு எப்படி இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே நேஷன் ஒன்றுக்கு ஒன்று அவங்கள விட சப்மிசிவாக, ஏன் மனுஷங்களே ஒரு அஃபிஷியல் இது ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாலே அவனை விட சப்மிசிவாக இருக்கிறவனை அதிகாரம் பண்ணுறது தான் எப்போவும் உங்களுக்கு ஒரு இது. அந்த இதும்போது அந்த இதில் வந்து பார்த்தா அப்படி பார்த்தா இந்த நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து
இது பண்ணுறதில்ல, இவங்க மேலே பாகிஸ்தான் மேலே அப்பர் ஹேண்ட் காட்டுறதில்ல. எப்போவுமே அவங்க வந்து ஒரு இதாக தான் இருக்காங்க. எப்பவும் வந்து அவங்கள ஒரு அனாவசியமாகவே வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்றதில்ல சண்டைக்கு. நம்ம எப்பவும் காம்ப்ரமைஸுன்னு இல்லை, விட்டு கொடுத்து என்ன சில விஷயங்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பரவாயில்ல அவன் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போகிறோம். பட் அவனாக வர்றான், அடுத்தடுத்து இனிஷியேட் பண்ணுறாங்க, அப்போ விடக்கூடாதுங்கிறது நம்ம கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. இந்த சப்மிசிவாக இருக்கிறவங்கள வந்து அடக்கிறது, கண்ட்ரோல், அண்டர் அவர் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம சிஎம் சொன்னார் இல்லையா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வி ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக. அதெல்லாம் அவர் புரிஞ்சு சொல்கிறாரான்னு தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நான் இது டிவிஷன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் பேசுகிற நிறைய விஷயம் நமக்கு புரியாது, அது இப்போ வேண்டாம். பட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில், அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ அவங்கள சப்மிசிவாக வச்சுக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும், ஏன்னா உக்ரைனை வந்து ரஷ்யா எப்படி பண்ணுது பாருங்கள், அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. எல்லாரையுமே சிலோனை கூட இன்னும் நம்ம இதில் மெர்சியில் அவர் மெர்சியில் இருக்கிறப்போ கூட போயிட்டு கச்சத்தீவை திருப்பி தாடான்னு சொல்லி கேட்கல, நம்ம விட்டு கொடுத்து தான் போகிறோம். இந்தியன்ஸ் ஆல்வேஸ் விட்டு கொடுக்குறது தான் ரொம்ப ஜெனராசிட்டி. இங்கே அது மாதிரி தான் இருக்கும். லேண்டாக எடுத்துக்கோ, அதுவாக எடுத்துக்கோ. சைனாக்கார அக்ரெஷன் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம். ஆனால் சில நேரத்தில் விடக்கூடாது. அது ட்ரம்ப் மாதிரி இருக்கணும். ட்ரம்ப் கூட நேற்று அவர் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்காரா என்ன தெரியல, ஒருவேளை ஹிஸ்ட்ரி படிக்கலையோ என்னவோ. இது ஆனால் காமன் ஹிஸ்ட்ரி, ஒரு காமன் சென்ஸ் சொல்கிறது தான். இந்த ப்ராப்ளம், இந்த இஷ்யூ இஸ் தேர் ஃபார் ஓவர் 1500 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னன்னு தெரியல, அப்போ வேறு ஏதோ அவருக்கு ஒரு மூடில் இருந்திருக்கார் போல இருக்கு. அதில் சொல்லிட்டார், ஓகே என்னோட இது எப்போவுமே வி ஷுட் ப்ரே டு த அல்மைட்டி அண்ட் வி ஷுட் யுனைட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த டெரரிசம். நம்ம வந்து வி ஷுட் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபைட் த டெரரிசம். ஓகே, இதுதான் நம்ம இது. தென் இங்கே கூட நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரே டாக் அப்படி தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் சோஃபார் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து லிமிட் வந்து வச்சுக்கிறதுங்கிறது, ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக்கில் அட்ரெஸ் பண்ணுறோம், இது எல்லாம் யார் வேணால் பார்க்கலாம். பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு சரியான விஷயம், நமக்கு தெரிஞ்ச இதை ஒன்று கொடுக்குறோம், அது ஒரு டீசன்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாலிசி, அவரோட பாலிசி, இவங்க 2 பேரோட பாலிசி. அம்மாவும் தலைவர் தான் நான் வந்து எடுத்துக்கிறதுனால. அதுவும் ஐ ஆம் அ கிரேட் அட்மைரர் அண்ட் ஃபாலோயர் ஆஃப் புரட்சி தலைவர். அவரோட நான் ஃபேன் மட்டும் சொல்ல மாட்டேன், ஃபாலோயர். என்னோடய எக்ஸ்டென்ட்டுக்கு ரீச்சில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ண பார்ப்பேன், அவரோட பாலிசிஸை. அதே மாதிரி அவரோட பார்ட்டி, இந்த பார்ட்டி ஃபவுண்டட் பை ஹிம், அந்த பார்ட்டிக்கு ஐ எம் அ கிரேட் வெல்விஷர். எனக்கு வந்து இந்த பார்ட்டி நல்லா இருக்கணுங்கிறது இதெல்லாம் தான். ஆனால் அதுக்காக வேண்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்தால் அதையும் ஐ எம் பாயிண்டிங் அவுட். அது என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாயிண்டிங் அவுட். பட் நான் இந்த டிஎம்கே பார்ட்டியோட சில விஷயங்களை சொல்கிறப்போ, அதுவும் லாஸ்ட்டு இதில் ஒரு வீடியோவில் நான் நோ மோர் லைஸ் மிஸ்டர் மினிஸ்டர்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஒரு காமன் சென்ஸ், ஒரு இது லாஜிக்கே இல்லாமல் அவர் மிஸ்டர் நேரு வந்து அந்த மினிஸ்டர் வந்து பேசின, ட்ரிச்சி மினிஸ்டர் பேசின அந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். கேஷுவாலிட்டி ஆகி கூட அதை என்ன பண்ணியிருந்தார், அவர் வந்து ஒரு லூஸ் டாக் அசம்பிளிலேயே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை, அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் வாட்டர், ட்ரைனேஜ் இதெல்லாம் கலக்கலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மழுப்பெல்லாம் சொன்னார். அதை தான் நான் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். மோருங்கிறது எப்படி கிடைக்குது மிஸ்டர் மினிஸ்டர், அதே மாதிரி நீங்களே சொல்கிறீங்க யூ ஹவ் அட்மிட்டட், இதை இன்னும் கன்ஃபெஸ் பண்ணியிருக்கீங்க வேறு விதமாக. அது கன்ஃபெஷன் தெரியாமல் அன்னோயிங்காக யூ ஹேவ் டன். நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய அட்மிட் பண்ண வேண்டியது இருக்காது ஹாஸ்பிட்டலில், அதை அட்மிட் பண்ணிக்கங்க. இட் இஸ் நாட் டூ லேட். இப்போவாது பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பட் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரே டாக் மாதிரி அது என்னென்னவோ அப்போ நம்மளும் சொல்லணும் இல்லையா. அதனால் இட் ஹஸ் பார்க்டு அண்ட் புட் சம் ஷிட் இன் தட். அதை வி ஹவ் ஹைடட் அவுட். எனிவே வி ஹாவ் டு டெல். அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். அது வந்து உனக்கு பிடிக்கலையா, இங்கே வந்து பப்ளிக்கில் வந்து சொல்லாத. உனக்கு பிடிச்ச, நீ சப்போர்ட் பண்ணுற பார்ட்டியை நீ உனக்கு முடிஞ்ச ஒரு யூடியூப் ஆரம்பித்து நீ பேசு, என்ன வேணால் பேசு. இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற பாரு, அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொட்டு உன்னோடதுல, அப்படி எப்படின்னு கொட்டு. அதை விட்டுட்டு நீ சப்போர்ட் பண்ணுற பார்ட்டியிலேயே அசிங்கமாக தான் பேசுகிறாங்க. அது தெரியாமல் அப்படியே வளர்றீங்க நீங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இருக்கிற. நீங்கள் நினைக்கிறீங்க லீடர்ஸ்னால், அவங்களெல்லாம் லீடர்ஸ் இல்லை, மனுஷங்களாக கூட சில பேரை ஏற்றுக்க முடியாது அவங்க பேசுகிற பேச்செல்லாம். அதுதான் ஓகே, அது இருக்கட்டும். தென் வந்து மிஸ்டர் உதயாநிதி வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கார். ரோட் ஷோ
அது அந்த ரோட் ஷோன்னு தெரில. அந்த ரோட் ஷோ வந்து சினிமேட்டிக்காக இருந்தது. அந்த பக்கம் சரிஸ்மேட்டிக் ஹீரோ இருக்கார் விஜய், மிஸ்டர் விஜய். அப்போ ஒரு சரிஸ்மேட்டிக் ஹீரோவுக்கும் ஒரு சினிமேட்டிக் ஷோவுக்கும் ஒரு இது வச்சா, காம்படிஷன் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியாதா? இவர் இதுக்கும் போய் அவங்க தாத்தா காலத்திலேருந்து சினிமாவை போய் எப்படியாவது பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் தம்பி. எல்லாத்துக்கும் ஃபேஸ் வேல்யூ வேணும். ஒரு ஃபேஸை ரசிக்கிறதுங்கிறதுக்கு ஃபேஸ் நல்லா இருக்கணும் மட்டும் இல்லை, அதில் சில விஷயங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ரசிப்பான். வெறுமனை பார்த்துட்டு நீங்கள் கேட்க வைக்கன்னு சிரிச்சா மட்டும் ரசிச்சிட மாட்டான் யாரும். அதனால் அங்கே போய் செஞ்சார். அது என்ன மாதிரி ஒரு இதுன்னு தெரில. நம்ம உதயாநிதி எப்போவுமே பாயிண்டிங் அவுட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே யாரோ கூட அவர் உதயாநிதி இல்லைம்மா உதயநிதி அப்படின்னாங்க, உதவாநிதின்னு என்ன சொன்னாங்க. நான் உதயாநிதிங்கிறது என்னோட இதில் சொல்கிறேன்னா உதிக்க அந்த சிம்பல் உதிக்காமல் பண்ணிடுவார் அவர், உதயாமல் பண்ணுவார். அவருங்க அப்பா வேறு அவங்கள அந்த டெபுட்டி சிஎம் இருக்காரே, டெபுட்டி சிஎம்மை வந்து அவங்க அப்பாலேருந்து அவங்க அம்மா எல்லாமே ஏன் நிறைய மினிஸ்டர்ஸ், ஏஜ் ஓல்டு மினிஸ்டர்ஸ்லாம் உதயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா நிறைய வீடியோஸில். அதை வச்சு தான் என்னோடய ரைசிங் சன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்திருந்தது, நான் சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது உதயாநிதி நீ உதிக்கவே மாட்டேன், ஒரு பார்ட்டியும் உதிக்க விட மாட்டேன், அந்த அர்த்தத்தில் தான் நான் அதை சொல்லியிருந்தேன். அந்த உதயாநிதி வேணும்னே போய் தென் மிஸ்டர் விஜய் வந்து அவரோட இது பூத் கமிட்டி அந்த மீட் போட்டிருந்தார், பூத் ஏஜென்ட்ஸ் மீட் போட்டிருந்தார் 2 days in கோயம்புத்தூர். அதில் எனக்கு விஜய்க்கு வந்து 2 பேர் என்னென்னா ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 A, அதாவது ஆதவ் அர்ஜுனா அண்ட் ஆனந்த் 2 பேர் தான் அவருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 A வச்சுருக்காரு. அதில் வந்து எனக்கு யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. பட் என்னோட இதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்டர் ஆனந்த் வந்து என்ன சொல்கிறாரு, அவரோட தலைவரான மிஸ்டர் விஜய் வந்து சிஎம்மாக வருவார், 26ல் சிஎம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் நல்ல அப்போசிஷன் பார்ட்டியாக எப்படி இருக்கணும்னு காட்டுவோம்னு சொல்கிறாரு அவர். அது மாதிரி தான் எனக்கு அண்டர்ஸ்டுட் ஆச்சு. ஐ அண்டர்ஸ்டுட் லைக் தட். உங்களுக்கு என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 2 பேருமே அதிலே டிஃபர் ஆகிறாங்க. இன்னும் பிகே வந்து இது போட்டு கொடுக்கல போல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட மிஸ்டர் விஜய் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் போங்க கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களை வந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நீங்கள் பேசுங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாரு. இது வந்து அதாவது அவங்க பிள்ளைங்களை பற்றி, அவங்க சொந்தக்காரங்க பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது இருக்குல்ல. அப்போ தானே நீங்கள் நிறைய டீச் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி இருந்துட போகுது. உங்களுக்கு மட்டுமே அவங்கள பற்றி தெரிஞ்சால் பத்தாது மிஸ்டர் விஜய், வெளியிலையும் எல்லாருக்கும் தெரியணும். அன்னைக்கு வந்து நான் முன்னாடியே நான் சொன்னது, லாஸ்ட் ஏதோ ஒரு மீட்டிங் போட்ட இடத்துல கூட அவரை எனக்கு ஃபிலிம்ஸில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவரோட ஹியூமர் சென்ஸு, டான்ஸிங், அந்த ஸ்கில், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஆனால் நான் அந்த லாஸ்ட் இதுலேயே வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பார்த்து தான் சொன்னார். அதே மாதிரி இந்த தடவையும் ஸ்லிப்பாச்சு ஒரு இடத்துல. ஒரு சாதாரணமாக ஒரு கலோக்கியெல்லாம் தான் பேசுகிறாங்க இப்போ எல்லாருமே. அதாவது மிஸ்டர் கருணாநிதி மாதிரி செந்தமிழ்னு அது கூட இல்லை, நான் அதையும் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. செந்தமிழ் வந்து கருணாநிதி வாயில் அப்படியே விளையாடுறது எப்போன்னா சில பேரை இது பண்ணுறதுக்காக. ஆனால் அவர்கிட்ட யாராவது ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கட்டும், அவருக்கு கோபம் வந்தால் வேறு மாதிரி தமிழ் அப்படியே புகுந்து விளையாடும். ஆனால் அம்மா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. நம்ம தலைவர் அதுதான் தமிழ், எப்பவும் வாயில் வர்றது நல்ல தமிழாக இருக்கணும். ஓகே. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி பேசலைன்னா கூட ஒரு சாதாரணமாக கலோக்கியலாக பேசுகிறப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிறதான் யூ ஹேவ் டு போர். நீங்கள் பார்த்து படிக்கிறீங்க, அதில் ஸ்லிப்பாச்சு உங்களுக்கு ஒரு இடத்துல. அதை உடனே பார்த்து அந்த பேப்பர் கூட நம்ம இப்போ மிஸ்டர் சிஎம், அதை ஸ்டாலினை நம்ம கிண்டல் பண்ணுற அதே விஷயம் மாதிரி ஒரு பேப்பரை வந்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிச்சுட்டு அதை எடுத்து இன்சர்ட்டிங் இன் யுவர் பேக்கெட் அதை முடிச்சுட்டு போகிறீங்க. அதனால தான் ஸ்லிப் ஆகுது. அந்த மாதிரி பார்த்து பேசுகிறப்ப தான் ஸ்லிப் ஆகுது. இப்போ நான்லாம் கூட எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா இல்லை, நான் வந்து என்ன டாபிக் பேசணுங்கிறத அதில் நமக்கு எதாவது தெரிஞ்சதுன்னு நம்ம நாலேஜ் கெட்டின வரைக்கும் பார்ப்போம். அதோட வேறு ஏதாவது
அப்போ கிடைக்கிற ஒரு சில நியூஸை வச்சு தான் சொல்லுவோம். பட் அதான் வரணும். இப்போ ஏதோ சம்டைம்ஸ் பாப்பா அவங்க அப்பா வந்து ஏதாவது குரல் வந்து கோட் பண்ணணும், இல்லை அதை சொல்லணும் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அதை வந்து எனக்கு எழுதி கொடுத்துடுங்க, ஏன்னா எனக்கு சரியாக சொல்ல வராது, ஏதாவது மாற்றி சொல்லிட்டா தப்பாக போகும் அப்படின்னு அதை வேணா எழுதி வச்சுப்பேன். இயர் அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும்னா தான் அதெல்லாம் நமக்கு நீடட். நாட் ஃபார் இந்த மாதிரி பேசுகிறதுக்கெலாம் அவசியம் இல்லை. அது அவர் ரொம்ப இதாக இருந்தது. இன்னும் நிறைய நீங்கள் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் யூ ஹாவ் டு புட். இப்போ இருக்கிறது வந்து பத்தாது, ஆதவர்ஜுனா மைக் பிடிச்சி பேசுகிறப்ப இருக்கிற இது மட்டும் பத்தாது. நிறைய நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் வந்து இன்னும் டீப்பாக சில இது செய்ய வேண்டியிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அது ஓகே. தென் லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது வந்து அது என்ன ஊர்ந்து தவிழ்ந்து அப்படின்னு சொல்லிகிட்ருக்கார் இல்லையா நம்ம யார் சிஎம் வந்து. அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை, அது அன்பார்லிமெண்ட்ரியா இல்லையே அப்படிங்கிறாரு. இப்போ ரொம்ப தேறிட்டார் மிஸ்டர் ஸ்டாலின். பேசுகிறதுக்கெல்லாம் தைரியம் நிறையா வந்தாச்சு. தைரியத்தை பற்றி பேசுகிறாரு. அதுதான் இது வந்துருச்சு தைரியம். ஏன்னா இபிஎஸ் தானே அப்படின்னு அம்மா இருந்த வரைக்கும் அம்மா அவங்க அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தால் கூட உங்களால் பேச முடியாது. அம்மா பேசினா தான் தைரியம், பிரேவ், தைரிய லக்ஷ்மின்னு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி. நீங்களாம் பேசுனா ரூடாக இருக்குது, அரகண்ட்டாக இருக்குது, நல்லா இல்லை. அது நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. இதோட உங்கள் அப்பா பேரில் கூட ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லா இடத்துலையும் நீங்களே தான் ஆரம்பிக்கிறீங்க. நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் எவனாவது வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது யார் அப்படின்னு அப்படியே வரும்போது, ஓ இதை யார் ஸ்டார்ட் பண்ணா யூனிவர்சிட்டி, ஓ இவங்க சந்தானா, அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்குவான். ஆனால் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு வந்தால் அதில் வரவன் யார் இதை ஸ்டார்ட் பண்ணா, ஓ பார்ட்டியில் வந்து பண்ணியிருக்காங்களா, ஆனால் அவங்க வந்து எப்போ பண்ணாங்க, அது யார், அவர் வந்து ரிலேட்டட் டு த ஃபவுண்டரா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னு தான் ரிசர்ச் வரும். அதனால் நீங்கள் வந்து நீங்களே தான் ஆரம்பிக்கணும். ஓ அந்த யூனிவர்சிட்டியில் கூட ஊர்ந்து தவிழ்ந்து எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டில் கூட எல்லோரும் ஊர்ந்து தவிழ்ந்தெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா குழந்தைங்கள்லாம். அங்கேயும் குழந்தைங்க தான் பாவம் படிக்க வராங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். நான் வந்து படிக்கிற குழந்தைங்கள என்றைக்கும் யாரும் இது நம்ம கேர்ஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்க நீங்கள் பேசுகிற இந்த இது நீங்கள் தான் உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது தான். எங்கள் பார்த்தாலும் பூங்கா என்ன எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் எப்படி நிற்கும் சொல்லுங்கள்? இது நல்லா இல்லை இந்த இது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் இப்படியே நான் முன்னாடியே சொன்னேன், அது யாரோ கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, கருணாநிதி நாடுன்னு நீங்கள் கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க. தமிழ்நாடு இல்லை, தமிழே அவரால் தான், அவர் தான் தமிழே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. அதனால் தமிழ்நாடுங்கிறதுக்குள்ள கருணாநிதி நாடு அப்படின்னு வச்சாலும் வச்சுருவீங்கன்னு தோணுது. பேசாமல் அது வச்சுருங்க. நீங்கள் ஒரு 10 months இருக்கா, அந்த 10 months பீரியடில் தமிழ்நாடு கிடையாது கருணாநிதி நாடு அப்படின்னு சொல்லிடுங்க. அது மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். அடுத்து ஜீவோ ஒன்று போட்டு பாருங்கள். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆலியஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஜால்ரா தானே, எல்லோரும் ஜால்ரா அடிக்கிறதுக்கு தானே உட்கார வச்சுருக்கீங்க. என்ன அசிங்கம், இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் யாரும் பேசுகிறது இல்லை. கம்யூனிஸ்ட்னா தான் சொன்னேன், ஈஸ்ட் வெஸ்டெல்லாம் ரேலி மாதிரி போகுது, மார்ச் பாஸ்ட் பண்ணுது, அறிவாலயம் போகுது, அறிவாலயத்து இதை ஊதுது எல்லா பக்கமும். அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, தென் அட்வான்ஸ் மேடே விஷஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருமே லேபர்ஸுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குன்னு இல்லை, நல்ல இன்னும் நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு லேபருங்கிறவன் எவ்வளோ முக்கியம். எல்லாமே லேபர் தான். ஒரு விஷயம்ங்கிறது ஒரு சின்ன பொருள் கூட ஒரு லேபர்னால தான் இட் ஹாஸ் பின் கிரியேட்டடுங்கிறது தெரியுது. அதனால் அவனுக்கு வேல்யூ கொடுக்கறது தான். அதே சமயம் அந்த மேனுஃபேக்சர் அவன் ப்ரொடியூசர் அவன் கொடுக்குறான் இல்லையா, அவனும் ஒரு லேபர் தான். அவனும் அவனோட இன்புட்லாம் கொடுக்கறதுனால தான் இவன் வந்து ஃபிசிக்கலாக கொடுக்குறான், அவன் மானிட்டரியாக கொடுக்குறான். 2 பேரும் ஒரு ஜாயிண்ட்டாக இருந்தால் தான் எந்த ஒரு வெஞ்சரும் நல்லா இருக்குங்கிறதுக்கு மேடே ஒரு பெரிய இது. மேடே விஷஸ் டு ஆல். எல்லாமே எல்லா கம்பெனிஸும் எல்லாருமே நல்லா வரணும். இன்னும் நிறைய வந்து நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட இதை கொடுக்கணும், உங்களோட ஷேர் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும். இது என்னோடய விஷஸ். அப்புறம் நாளைக்கு கூட அக்ஷய திருத்தியைக்கு இவர் வந்து அது யார், சங்கர மடத்தில் இது பண்ண போகிறாங்க, ஒரு புது இவரை கொண்டு வராங்க, பீடாதிபதி கொண்டு வராங்க. எனக்கு அவ்வளோவா தெரியாது அந்த இதெல்லாம், அதனால் கொஞ்சம் இது. பட் எனக்கு வந்து என்ன இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு சார் தான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், அதாவது ஒரு 20 years முன்னாடி எனக்கு சொன்னார். இந்த மாதிரி வந்து மிஸ்டர் கருணாநிதி வந்து சொல்லியிருந்தார், பார்ட்டியில் நெக்ஸ்ட்டு யார் வருவாங்க அப்படிங்கிறப்போ இது சங்கர மடம் இல்லை, யார் வேணால் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அப்போ நான் சொன்னேன், அது என்ன ஒரு இக்னரண்ட்டை ஒரு அவர் பெரிய மேதாவின்னு சொல்லலாம், பட் இக்னரன்ஸ் தானே இருக்குது அதில், ஒரு இக்னரண்ட்டாக சொல்லியிருக்காரு. அப்போ வேணும்னே அவரோட ஒரு கெட்ட புத்தி தானே அதில் தெரியுது. மடம்ங்கிறது எங்கேயாவது வாரிசு இருக்குமா? மடம்ங்கிறது எல்லாமே அவர் சங்கர மடம்னு சொன்னது அது பிராமின்ஸோட மடங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கும் நிறைய தடவை சொல்லிட்டேன். பிராமின்ஸ்ங்கிறவங்க இவங்க எதிர்பார்க்குற சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பிராமின்ஸ்க்கு அது தெரியணும், அது ஹிந்துஸுன்னு சொல்கிறவங்க அது தெரியணும், அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவர் சங்கர மடம்னு எதுக்கு, ஒய் தட் பர்டிகுலர்லி தட் மடம், அது என்ன அவருக்கு அது பிராமின் மடங்கிறதுக்காக. அப்போ ஆக மொத்தம் ஒரு மடங்கிறதுல மேரேஜ் ஆன மெரைட்டல் இது இல்லையா, அது இல்லாதவங்க தானே மடம் நடத்துகிறாங்க. மடங்கிறது அதுதானே, அது உள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மடங்கிறது எதுக்கு நடத்துகிறாங்க, அவங்க ஹிந்து டெவலப்மெண்ட் அந்த ரிலிஜியனோட க்ரோத்துக்கு செய்கிறாங்க. அதோட அங்கே மெரைட்டல் மேரீட் பர்சன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கிறப்போ அவர் ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்ணார்? அப்போ சங்கர மடம் இல்லை தான். ஏன்னா சங்கர மடம் எப்படி ஆகும், வாரிசு தானே இங்கே வந்துகிட்டு இருக்கு கட்சி தலைவராக, அதான் கரெக்டாக தான் இங்கே சொல்லியிருக்காரு. பட் ஏன் அந்த மாதிரி சொன்னார்? அப்போ மடம் எல்லாருமே சேர்ந்து மடாதிபதி எல்லாருமே, இப்போ மதுரை ஆதீனத்துலேருந்து எல்லாருக்கும் சொல்லணும், இதை கொண்டு போனவங்க நோட்டீஸ்க்கு, மடாதிபதி எல்லாரையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி இவங்க ஒரு மடம் நடத்தின ஒருத்தர் ஒரு பர்சனோட இதில் தானே இதெல்லாம் நடந்ததுன்னு எடுத்து போட்டாங்க இல்லையா. அது மாதிரி எந்த இடத்துல என்ன நடக்கலை, நம்ம அதெல்லாம் நமக்கு அதான் வேண்டாம், அது நாட் நெசசரி. பட் ஒரு மடங்கிறத இவர் எவ்வளோ தூரம் ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அதை சொல்லியிருக்காரு பாருங்கள். மடங்கிறதுல வாரிசு இருக்காது. ஒரு யாரோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எனக்கு நியூஸ் பார்த்ததுனால அவ்வளோதான், அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம, அதனால் தெரியல. யாரோ ஒருத்தர் கூட அவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டார், வெளியில் வாக் அவுட் பண்ணியாச்சு. மடம்னா அந்த இடத்துல மேரேஜ் ஆனவன் இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு ரூலே. இது அப்போ இல்லீகலில் எல்லாருக்கும் நிறைய இல்லீகல், இவங்க அதெல்லாம் கொண்டு வருவாங்க, நான் அது சொல்லலை. பட் இந்த மாதிரிலாம் இருக்குது, பேச்சு நல்லா இல்லை, இவங்களோட தமிழே இதுதான். ஆக மொத்தம் இங்கே இன்னொன்று பார்ட்டி டு த அட்வொகேட்ஸ், யார் ஃபைட் பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பார்ட்டி. ஐயோ ஐயோ என்ன பார்ட்டின்னு தெரியல. ஆனால் மந்திரியை எந்திரி அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு என்ன பார்ட்டி வைக்க போகிறாங்க? கவர்னர் தான் பார்ட்டி வைக்கணும். ஏன்னா ரொம்ப இதுவாக தொட்டுப்பார் வரிசைப்பார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு முதல்ல வீடியோ போட்டு 1 இயர் தொட்டுப்பார் வரிசைப்பார்னு ஒரு வீடியோ போட்டும் 1 இயர் உள்ளே இருந்தார் அந்த மினிஸ்டர். என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிப்பார். பெயில் இது போட்டு இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு ப்ளீட் பண்ணது கிட்டத்தட்ட செஞ்சுரி வந்துடும் போல இருக்கு, பாவமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாவம் அவங்க ஓகேன்னு பண்ணாங்க. நான் அது கூட இப்படிலாம் போகுது பெயில் நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஏன்னா நார்கோட்டிக் மென்க்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மினிஸ்டர் அதான் அவங்க மேலே என்ன அலகேஷன் இது பண்ணி வச்சாங்களோ அது போயிட்டுருக்கிறப்ப பெயில் ரிஜெக்ட் பண்ணாங்க. சோஃபா ஒரு பெரிய லாங் டேர்முக்கு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி கொடுத்தாங்க அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்லியிருந்தேன். அது கேட்டுருச்சு போல இருக்குது. உடனே சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்துருந்தேன். அதனால தான் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் அந்த வீடியோ கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் ஊரில் இருந்தப்போ. அப்போ மந்திரியா, நீ மந்திரி வேணுமா இல்லை பெயில் வேணுமா? மந்திரி எந்திரி அப்படின்னாங்க. இன்னொரு மினிஸ்டர் அவர் மகான் மாதிரி, அவரை பற்றிலாம் பேசவே கூடாது, அவர் அழகழகாக பேசுவார், நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டோம், அந்த பேரே நம்ம சொல்ல முடியாது. அவராகவே ரிசைன் பண்ணிட்டார். 1 மந்த் அவர் பேசுகிற நிறைய பேச்செல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபிலாசபிக்கல் இது கொடுத்தாரு ஒன்று. அதை அவங்க எல்லோரும் ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. சரி அதான் இவ்வளோதான், இப்போ எப்போவும் இதாங்க அப்படின்னு விட்டோம். ஆல்வேஸ் என்னடா எப்போவும் இதாண்டா நடந்துக்கிட்டு இருக்கு, பார்க்குறது தானடா, விமன் ஃபோக்கை கிண்டல் பண்ணுறது தானடா, நீங்களாம் பண்ணிகிட்டே இருங்க, நாம இதான் நடக்கும்னு விட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஓ ஆஹா, எங்கேருந்து வந்ததோ தெரியலையேடா, ரிசைன் பண்ணிட்டாரே. அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. பாவம், ரொம்ப வயசானவர் தானே பாவம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் விட்டாங்க. அப்படியே அந்த ரெஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் திரும்பி நிற்க முடியாது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு ஸ்கூல்ஸில் நடந்த சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்கூல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஓவர் த இயர்ஸ், இந்த 4 இயர்ஸாக நிறைய இந்த லேப்ஸஸ், செக்யூரிட்டி லேப்ஸஸ்ங்கிற மாதிரி இவங்க இந்த உள்ளே நடக்கிற இந்த இதெல்லாம் அது ஒரு செக்யூரிட்டி தானே, ஒரு விதமான ஒரு குழந்தைங்களுக்கு செக்யூரிட்டி சரியாக ப்ரொவைட் பண்ணாது தானே.
நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இப்போ அவங்க என்ன தான் அரெஸ்ட் ஆனாலும் செஞ்சாலும் அகெயின் தே வில் ரீஓப்பன் த ஸ்கூல் அண்ட் ரன் த ஸ்கூல். பட் நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் பேரண்ட்ஸ்க்கு. அதை நீங்கள் வந்து முதல்லையே ஒரு ஸ்கூலில் அட்மிட் பண்ண போகிறப்போ ஒரு குழந்தைய என்னென்னலாம் அங்கே ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி லேப்ஸஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்கூலுங்கிறது ரொம்ப சில இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதில் நிறைய பெரிய ஒரு இது முடிஞ்சிருது. உங்களுக்குமே அது வருத்தமாக தான் இருக்கும். அந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்கூல் சைடும் அதே தான். பட் உங்களை விட நீங்கள் வருத்தம் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அது அந்த பேரண்ட்ஸ் சைடில். நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணணுன்னா ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நிறைய உங்களோட 200% நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு உயிருங்கிறது சும்மா இல்லை. நீட்டுக்காக உதயாநிதி வேணால் ஒரு உயிர் போனதுக்காக அப்படியே டியர்ஸ் ஒரு ஃபால்ஸ் இது விட்டுட்டு க்ரொக்கடைல் டியர்ஸ்மாங்க இல்லையா, அது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1000 பேர் உயிரை கொடுத்தாவது நீட்டை எடுப்போம் அப்படின்னு எடுக்கவே முடியாது. அதுதான் அந்த இதனால் இப்போ வந்து இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். பார்ட்டி 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 டீ பார்ட்டி. இவர் டீ பார்ட்டி கொடுத்தாரு அட்வொகேட்ஸ்க்கு ஸ்டார் ஹோட்டலில். அதே மாதிரி இவங்க இதில் வந்து யாரோ ஒரு ரீஜன் அதான் அந்த விழுப்புரம் ஏரியாவில் இருக்க யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து அங்கே இருக்கிற இவங்க பார்ட்டி பீப்புளுக்கு பார்ட்டி கொடுத்துருக்காரு. பார்ட்டி நல்லா நடந்திருக்கு. அதான் ஒரு பக்கம் டாஸ்மாக் தானே, டாஸ்மாக் மினிஸ்டர் இப்போ தானே பாவம் ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ரிட்டையர்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஆனால் அவர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் டாஸ்மாக் மினிஸ்டர் வந்து இன்க்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதுலேயே அசம்பிளிலேயே 2000 ரூபீஸ்னாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அசம்பிளியில் லாஸ்ட்டாக பேசின இதெல்லாம் இன்க்ரிமெண்ட். அதான் இப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆனால் தானே இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியும். அதுதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை அந்த இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் பார்ட்டி மெனுக்கு கொடுத்த பார்ட்டியில் நல்ல சூப்பர் பார்ட்டி கொடுத்தாங்க. இதுதான்டா திராவிட மாடல் சொல்லுவார் இல்லையா சிஎம், இதுதான்டா திராவிட மாடல், அதுதான்டா திராவிட மாடல். டாஸ்மாக் தான்டா எங்கள் மாடல், அதுதான்டா நல்லா ஓடணும். மிச்சதெல்லாம் எப்படி போனால் எங்களுக்கு என்னடா. இதுதான் இது நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களே நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆளுக்கு ட்ரையல் அண்ட் எரர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. அதாவது மிஸ்டர் விஜயும் இதை எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அவரோட ஃபிலிம்ஸ்லேயே அவர் சொன்னதில்லை. அதுக்காக பேசவும் மாட்டேன். ஏன்னா அவர் பேசுகிறப்பவே அவர் தெரியும் அது ரொம்ப ஆடாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து தலைவர் மாதிரி ஒரு பர்சன் தான் ஹீரோ பேசுனா அது நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் அதை தான் ஃபாலோ பண்ணார். ஆனால் இவரெல்லாம் பேசுகிறப்போ ஒரு ஆடாக இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. டெம்ப்ரவரி ப்ளஷருக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்டாப் கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க படத்தில் என்ன சொன்னீங்க மிஸ்டர் விஜய், அதுதானே அதுதான் செய்வாங்க அவங்க. டெம்ப்ரவரி நீங்கள் சொன்னால் அவன் டெம்ப்ரவரி ப்ளஷர் இருக்கணுங்கிறான். அது ஜாலியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு அதுதானே. ஓகே, இதுதான் போயிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. எங்கள் பார்ட்டியை என்றைக்கும் மிஸ்டர் சிஎம் அதே மாதிரி நிறைய பேர் உங்கள் இதில் பாரதிங்கிற பேர்லாம் வச்சுருக்காங்க. அந்த பாரதிங்கிற பேர் வச்சுக்கிட்டு என்னென்னவோ அசிங்கமாக பேசுகிறவங்க தான் இருக்காங்க. பாரதிதாசனோட இதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. பாரதிக்கும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. செப்டம்பர் மந்த்து இது லாஸ்ட் இதாக இருக்கும் உங்களோட இது பாரதியோட பர்த்டேவை. அது வந்தப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு மரியாதை பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா அவனுக்கு ஆனர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக் அதையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் பாரதி இருக்காரே அவரை கொஞ்சம் அழகான தமிழ் பேச சொல்லுங்கள். ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தட் நேம் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஒரு பாரதிங்கிற போயட், பெரிய மகான், அவன் எல்லாமே விஷன் பண்ணான். அவனோட நீங்கள் பாரதிதாசனை செலிப்ரேட் பண்ணுறீங்க. பாரதிதாசன் பாரதியோட தாசன் அவன். அதனால் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா குரு தானே, அப்புறம் தான் டிசைபிள். அது பாருங்கள். பாரதியை கொஞ்சம் அழகாக பேச சொல்லுங்கள். ஏன்னா அவர் பேசினாலே பிச்சை எச்ச அச்சன்னு என்னென்னவோ சொல்கிறாரு. அவரும் ஒரு வெர்ஷன் ஆஃப் இன்னொரு மினிஸ்டர் மாதிரி தான் இருக்கார். மினிஸ்ட்ரியில் இல்லைனாலும் பேசுகிறாரு. அப்புறம் ஒன் மோர் திங், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 2.0 2.0 அப்படிங்கிறீங்க. அது 2.0 உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது மிஸ்டர் சிஎம். நீங்கள் உங்களுக்கு இது கிடைச்சதே ஒரு பெரிய புண்ணியம் தான். நீங்கள் அதனால் எங்கள் இபிஎஸ் எங்கள் பார்ட்டியில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், கடகடான்னு உட்காந்துக்கிட்டு அசம்பிளியில் பேசலாம், கையெல்லாம் ஆடிக்கிட்டு என்னென்னவோ செஞ்சுட்டு பேசலாம். ஆனால் ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்கிற யாரும் இருக்க முடியாது இங்கே. நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் டிஎம்கேவை யாரும் அழிக்க நினைக்கல, வளர்த்தாங்க 2 பேர். அதனால் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை.
ஏடிஎம்கே பற்றி நான் பேசாதீங்க நீங்கள். அது நல்ல பார்ட்டி. அதே மாதிரி கம்பேர் பண்ணால் உங்களை விட பெட்டர், உங்கள் அப்பா விடவே பெட்டர் பாலிட்டிஷியன் தான் இபிஎஸ், மிஸ்டர் இபிஎஸ். அவர் நல்லபடியாக தான் கைட் பண்ணிட்டு போகிறாரு. நான் தான் சொல்லியிருந்தேன், டெஸ்பைட் த 10 years ஆன்டி இன்கம்பரன்சி அவர் 75 வாங்கியிருந்தார் சீட்ஸ். நீங்களாம் என்னென்ன இதுக்கும் உள்ளேயே ஆசிலேஷன் டயலாமா என்னென்ன உள்ளடி டிகிங் பிட் எல்லாம் இருந்தது. யார் 2 பேர் தனியாக இருக்காங்களே, இப்போ அவங்களும் எங்களோட தான் வேறு விதமாக அலையன்ஸில் வந்தாலும் வரலாம், இல்லை வேறு எங்கேயும் போனாலும் போகலாம். அதை பற்றி பட் அந்த 2 இனிஷியல் பீப்புள் 2 பர்சன்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, அதோடையே கூட உள்ளே வச்சுக்கிட்டே ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணவே முடியல. அவ்வளவு தூரம் பெரிய ட்ராமாஸ் நடந்து கூட 75 வாங்கினார். அவர் நல்ல பாலிட்டிஷியன், ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன். அவருக்கெல்லாம் உங்களை மாதிரிலாம் அசிங்கமாலாம் பேச தெரியாது. டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் என்னென்னவோ பேசுகிறீங்களே, உங்களை மாதிரிலாம் அவருக்கெல்லாம் பேச தெரியாது. அதனால் பார்ட்டி நல்லா இருக்கும், அதை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. என்னவோ சாபம்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதை நல்லபடியாக செய்ய பாருங்கள். என்னவோ அசம்பிளியில் எல்லாருக்கும் அலவன்சஸ்லாம் சொல்கிறீங்க, செக்யூரிட்டி நல்லா இருக்குங்கிறீங்க. ஒரு விமன் போலீஸோட அவங்க ஹஸ்பண்டை அடித்து பண்ணுறான். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸில் இது மாதிரி நடக்குது, சூயிசைட்ஸ் நடக்குது, காலேஜஸில் நடக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அடிக்ஷன் வந்து டீப் ரூட் ஆகிருக்கு, அதை கிளியர் அவுட் பண்ண பாருங்கள். ஒரு அடிக்ஷனுக்கு கிங் பின்னாக இருந்த ஒரு நார்கோட்டிக் மென் வந்து வெளியில் வந்திருக்காரு, அதெல்லாம் என்னங்கிறது இது பண்ண பாருங்கள். சும்மா ஃபைட் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க யாரையும். தப்பை என்ன கொஞ்ச நாளாவது டிஃபென்ஸ் பண்ணாமல் சரியான வேலை கொண்டு போக பாருங்கள். ஓகே, see you all, bye bye.